ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை இந்த டாப்பிக்கில் உங்களோட நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார், இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க. இதில் 2 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிங்க் கலர் ஹீலிங் ஸ்டோன் எதுக்குன்னா லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். இன்றைக்கி அதுதான் ஒரு ஸ்பெஷல் ரீடிங். ஓகேவா? நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா இந்த நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து திருமணமாகி இருக்கீங்க, உங்களோட கணவன் மனைவியாக இருக்கீங்க, உங்களுக்கான அந்த பாண்டிங் எப்படி இருக்குது, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறாரு, எப்படி உங்களை வந்து அவரோட வியூ பாயிண்டில் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, எப்படி உங்கள் பாண்டிங்கை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க அதையும் பார்க்கலாம். சரியா? இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸில் எடுக்கிறேன். அவரை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அவரோட நம்பர் 44455. இந்த 2 நம்பரும் அவருடையது. இந்த நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா அதே எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேவா? அது ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வந்து நம்மளோட டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு டேரோட் ரீடிங் மட்டும் கிடையாது. இதில் வந்து சில பேருக்கு, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. டேரோட்டில் என்ன பார்க்கலாம், எதை தெரிஞ்சுக்கலாம், எனக்கு வந்து ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கலாமா, ஒவ்வொரு டாபிக் பற்றி கேட்குறீங்க. அதனால் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். டேரோட் ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்கள் வாழ்வியல் பற்றின எல்லா விஷயங்களையும், உங்கள் ஃப்யூச்சர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது திருமணமாக இருக்கலாம், உங்களோட ஜாப் கேரியர், படிப்பு, வெளிநாட்டில் போய்ட்டு நீங்கள் செட்டில் ஆகணும், வெளியூர் ஜாப் கிடைக்கணும். அதே மாதிரி திருமண தடை ஏன் இருக்குது, சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும், அதனால் கூட திருமண தடை இருக்கும். சில பேர் கர்மா வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான அந்த பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து தீர்வு எடுத்துக்கலாம். இங்கே ஏன் நான் தீர்வுன்னு சொன்னேன்னா, உங்களுக்கு நான் டேரோட் மட்டும் பார்த்து கொடுக்கல, உங்களுக்கு அதில் லேகிங் இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்குறேன். ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கேன், அதனால் உங்களுக்கு என்னால் இதை செஞ்சு தர முடியுது. ஓகேவா? உங்களுக்கு நிறைய ஹீலிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. உங்களை ஈஸியாக சிம்பிள் மெத்தட்லேயே உங்களை சரி பண்ணிவிடுவேன். ரொம்ப லாங் டைம்லாம் நீங்கள் நிறைய கிளாஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் உங்களோட லைஃப் பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? நான் சொல்லித்தர சில மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப நல்ல சக்ஸஸ் பார்க்க முடியும். அது உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பு அண்ட் திருமண வாழ்க்கை, உங்களோட சிச்சுவேஷனை மாற்றிக்கலாம். அண்டு உங்களோட ஃபைனான்ஸ், நிறைய பேருக்கு வந்து இந்த பணவரவு சம்மந்தமாக நிறைய டவுட் இருக்குது, நிறைய தேடல், நிறைய வருத்தம், அதை பற்றி அது ஒரு தனி டாபிக். ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு பணவரவில் தடை இருக்குது, வேலைவாய்ப்பில் தடை இருக்குது. அப்புறம் வேலைவாய்ப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இல்லை ப்ரைவேட்டில் தான் ஜாப் கிடைக்குமா, அந்த மாதிரி அதில் நான் பல கேள்விகள். இது மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது ஆனால் தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெற்றியை நோக்கி நீங்கள் போக முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இங்கே டேரோட் ஆஸ்ட்ராலஜராக இருக்கேன், அதோட உங்களுக்கு தீர்வும் இருக்குது. ஆஸ் அ ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். உங்கள் உடல் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் என்னால் சரி பண்ண முடியும். 3ஆவதாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆன்மா. ஏன்னா இந்த உடல் மனம் 2த்தையும் நீங்கள் வந்து ஒரு அந்த எண்ணங்களையும் அந்த உங்களோட தாட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் நீங்கள் ஒரு அலைவாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வைக்கும் போது உங்களை ஆன்மாவுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருந்தால் கூட, தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளில் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். ஸோ உங்களோட ஆன்மா இப்போ இங்கே வந்து நீங்கள் உடல் மனம் வந்ததுக்கு காரணமே ஆன்மா தான். ஆன்மா இருக்கிறதுனால தான் ஆன்மா வந்து அழிவற்றுது. இந்த பிறவி உங்களுக்கு முடிஞ்சாலும் அடுத்த பிறவி எடுப்பீங்க. ஸோ ஆன்மாவில் ஏன் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட கர்மாவை கிளியர் பண்ணுறோம். ஸோ ஆன்மா ரிலேட்டடான விஷயங்களை நான் பேசுகிறேன் அப்படின்னா இதுதான் காரணம். ஸோ நான் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேங்கிறதே சில பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது, கேட்குறீங்க. அதனால் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்ப ஒற்றுமையில் பிரச்சனை இருக்குது, லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, சரி படிப்புலேயும் வந்து பிள்ளைங்க கூட நிறைய பேர் வந்து இப்போது மீடியா அதிகமாக இருக்கிறதுனால டைவர்ஷன் அதிகமாக இருக்குது. சில பேர் அடிக்ஷனில் இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அடிக்ஷன் ப்ராப்ளத்தை கூட சரி பண்ண முடியும். ஒரு நபர் வந்து தொடர்ந்து ஒரு அடிக்ஷனில் இருக்காங்க, அவங்களோட நார்மல் லைஃப்பில் வாழ மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, அது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட குடும்பத்தில் ஒரு
பர்சன் இப்போ ஒரு கணவராக இருக்காங்க, இல்லைனா வேறு யாராவது பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்கள எப்படி வெளியில் கொண்டு வரலாம், ஈஸியாக நீங்கள் வந்து சரி பண்ண முடியும் அவங்கள. ஓகேவா? அந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, ப்ரைவேட் ரீடிங் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே கைஸ். ஸோ இப்போ இனிமேல் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது இதுக்கு மேலே டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புங்க, பழைய பதிவுகளை பாருங்கள். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து நான் இத்தனை விஷயம் பண்ணுறேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில். நான் என்னோடய பழைய பதிவில் வந்து நிறையவே இதை பற்றி பேசியிருப்பேன். ஏன்னா ரீடிங் அந்த மாதிரி வரும். ரீடிங் அந்த மாதிரி வர்றதுனால அந்த லேகிங்க்கான காரணத்தை நான் சொல்லி உங்களோட ஆன்மாக்கான அந்த தேடலையும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? உங்கள் ஆன்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உடல் மனமாக இருக்குது, இந்த என்ன சொல்கிறது, இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் எப்படி ஈஸியாக உங்களை வந்து இந்த லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம், அதோட உங்கள் ஆன்ம பலத்தையும் சேர்த்துக்கலாம். புரியுதா? இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் பிறவி நீங்கள் போனாலும் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் கூட வரும். டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு ஒரு குரு இருக்காங்க, ஆன்மீக குரு. ஓகேவா? உங்கள் ஆன்மாவுக்கான சோல், நீங்கள் எல்லாமே வந்து சோல் ஃபேமிலியாக தான் நான் அப்படி தான் கன்சிடர் பண்ணுறேன். நம்ம டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா நீங்கள்லாம் வந்து இந்த சோல் ஃபேமிலிக்குள்ளே வரீங்கன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போது பைல் நம்பர் 1, அதாவது லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறா? இப்போ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்களும் உங்கள் நபரும், இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி, அதே மாதிரி உங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட மேல் எனர்ஜி, 2 பேரும் இப்போ கனெக்டிவாக இல்லை. 2 பேருமே லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இல்லை. 2 பேருமே பிரேக்கில் இருக்கீங்க. கரெக்டா? அது மட்டும் இல்லை, உங்கள் பர்சனுக்கு வந்து எப்படின்னா, எப்படி உங்களை பார்க்குறாரு, உங்களை பற்றின அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அவரால் உங்களை மறக்க முடியல. ஓகேவா? உங்களை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு. அதனால் சில அடிக்ஷனில் மாட்டிகிட்ருக்காரு. சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சம்திங் வேறு ஏதோ, இல்லைனா இது சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஒரு அடிக்ஷனில் மாட்டிகிட்ருக்காங்க. ஓகேவா? அவர் ப்ரேயர் எப்படி பண்ணுவாருன்னா, உங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நடக்கலை. நீங்கள் அவங்கள நம்ப மாட்டேன்றீங்க, அது ஒரு தாட் அவருக்கு. ஓகேவா? அவர் வந்து தன்னை ஸ்டெபிள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களை வந்து எப்படி பார்க்குறாருன்னா, நீங்கள் வந்து அவரை நம்பிக்கைத்தன்மை நீங்கள் வைக்க மாட்டேங்கிறா, நீ வந்து என் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படி சொல்கிற மாதிரி அவரோட எண்ணம், அவங்களோட எண்ணம். மேபி மேலாக இருந்தீங்கன்னா, ஃபீமேலாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? 2வது, நீங்கள் வந்து வேலைன்னு தான் இருக்கீங்க, இவங்கள பற்றி கொஞ்சம் நினைக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஆப்போசிட், அதாவது உங்களோட லவர் நினைக்கிறாங்க. தனக்கு டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை வந்து மறக்கவும் முடியல, உங்களோட சேர்ந்து அவங்க வந்து ஜேர்னி பண்ணவும் முடியலை, இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவும் தெரியல. இதனால் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அடிக்ஷன் சம்திங் ஏதோ இதில் போய் மாட்டின்னு இருக்கிறாரு அவர். முக்கியமாக அந்த ஆல்கஹால் அடிக்கடி எடுத்துக்கிறாங்க அவங்க. கண்டிப்பாக அவர் வந்து இந்த லைஃப், இந்த காதல் வாழ்க்கை தோல்வினாலே இந்த வேலையை பண்ணியிருக்காரு. பிள்ளைங்களா ட்ரஸ்ட், நம்பிக்கை இல்லை. உங்களுக்கும் சில நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட அந்த பழைய விஷயங்களை நீங்களும் விட மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி அவர் சைடில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவரோட அந்த நெகட்டிவான ஃபீலிங்கை அவர் வந்து ரொம்ப தொடர்ந்து அதில் தான் இருக்கார்.
அதைத்தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறது. ஓகேவா? இதையே வந்து தாட்டில் ஓட்டி 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 எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பதிய வைக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த பாண்டிங் அந்த மாதிரி இருக்குது. இவங்களுக்கு அதாவது அவருக்கு எப்படி நினப்புன்னா, இவங்களுக்கு நம்மளை பற்றி அக்கறை கிடையாது. இவங்க வந்து அவங்களோட வேலைக்காக மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க, அவங்கள ஸ்டெபிள் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க ஃபோக்கஸிங்காக இருக்காங்க, நம்ம மேலே நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தாட்டு. உங்களுக்கு அதான் நீங்கள் வந்து ரொம்ப அவர்கிட்ட நெகட்டிவாக இருக்க மாதிரி தான் அவர் நினைக்கிறாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம், டவுட்டு, ஸோ நம்பிக்கையின்மை இதெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க வந்து அவங்க வேலையில் மட்டும் அவங்க குறியாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவரோட தாட்டாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக நான் என்னை ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்கார். மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ண மக்களே நீங்கள் லவ் லைஃப்பில் இருந்தால் கூட கண்டிப்பாக கம்பைனாக இருக்க மாட்டீங்க, 2 பேரும் பிரேக்கில் தான் இருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ பாருங்கள், நான் வந்து இன்னைக்கு இன்ட்யூஷன் வந்து இப்படி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வர வைக்கிறாங்க, வர வச்சு உங்களுக்கு இந்த ரீடிங்கை கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. உங்கள் நபரோட இந்த ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட் செட்டு எப்படி வேலை பார்த்துட்ருக்குது பாருங்கள். டிவைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தன் மீது இருக்க அந்த குறையை பார்க்க மாட்டேங்கிறாரு. அதாவது உங்கள் மேலே இருக்க குறையை தான் பெருசாக நினைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சின்ன விஷயமும் வந்து அப்படி தான் வந்து அவர் நினைக்கிறது. அதனால் டிவைன் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ வந்து முதல்ல உனக்கு உண்மையாக இரு, உன்னை நேசி. அது நீ உண்மையாக இருந்தேன்னா, உனக்கு நீ உண்மையாக இருந்தால் அந்த உண்மைத்தன்மை உன்னோட பர்சனுக்கும் வந்து அது வந்து சூட் ஆகும். அவங்க வந்து நீ கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உன்னை வந்து உன்னோட ஹார்ட்டை நீ ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? நீ உனக்கு நல்லவனாக இருந்தால் போதும், அது மற்றவங்களுக்கு எல்லா புரிதலும் கொடுக்கும். அது ஒரு பெரிய எனர்ஜியாக மற்ற எல்லா இடத்துலையும் அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த நபருக்கு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட மட்டும் இது கிடையாது, அவருக்கு லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அவர் ஏற்கனவே பழைய பாஸ்ட் லைஃப் பார்த்துருப்பார், அங்கே இருக்கிற வழியும் செகண்டாக நீங்கள் வந்து இப்போது செகண்ட் ஆர் தேர்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்திருப்பீங்க அவரோட லைஃப்பில். பட் இந்த லைஃப்பும் வந்து இதாகலை அப்படிங்கிறது தான் அவருக்கு கஷ்டம். அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து ஏஞ்சல்ஸ்லாம் பார்ப்பார், அவருக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? செகண்ட் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது தான் அவரோட இதாக இருக்குது, எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன்ப்பா, என்ன நான் சொல்கிறது. கொடுக்கலாமா? ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, ப்ரைவேட் ரீடிங் வந்து. ஓகே, சரி, ஃபர்தராக டாரோட்டில் பார்க்கலாம். உங்கள் நபர் உங்களை பற்றி எப்படி நினைக்கின்றார்? ஏஞ்சல் வந்து அழகாக அப்படியே கிளியராக சொல்லிட்டாங்க என்ன சுச்சுவேஷனில் உங்கள் ஆள் இருக்காங்க, அவர் என்ன இப்போ தாட்டில் ஓட்டிகிட்ருக்கிறாரு அப்படின்னு. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து அவருக்கு செகண்ட் சான்ஸ் தருவீங்களா? ஆனால் 2 பேருமே வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு, இந்த அடிக்ஷனில் இருக்காங்க. இப்போ தான் நான் இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி இந்த பைல் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? பைல் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இந்த மாதிரி நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்க்க முடியுமா, ஜாபுக்காக பார்க்க முடியுமா, காதல் வாழ்க்கைக்காக பார்க்க முடியுமா, லவ் ரிலேஷன்ஷிப்புக்காக, அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் டவுட் கேட்குறீங்க. அதனால் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஹெல்த் இஷ்யூஸ் சரி பண்ண முடியும், லைஃப்பில் நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பார்த்துக்கவும் முடியும். ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான ரெமெடியும் இருக்குது. ஸ்ட்ரகிள் இருந்தால் அதுக்கான ரெமெடியும் இருக்குது. இப்போ டேரோட்டில் என்ன சொல்கிறாங்க? மக்களே, இப்போ அவருக்கு நடந்துட்டுருக்குது ஒரு கார்மிக் பீரியட், அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் இது சைக்கிள் மாற தான் செய்யும்.
இந்த கர்மா மாறும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலாம். கண்டிப்பாக அவர் உங்களை வந்து ஒரு நல்ல விதத்தில் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எப்போ க்யூர் ஆகும் அப்படின்னா, எப்போ உங்கள் நபர் இதிலேருந்து வெளியில் வருவார் அடிக்ஷன் அப்படின்னா, இந்த ரீடிங் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போத்துலேருந்து 1 இயர் என்ன கிராஸாக வரார். கிராஸாக வந்து இப்படி வச்சுக்குவேன். இது பாருங்கப்பா என்ன ஒரு அழகாக கைடன்ஸ் வருது. இப்போ அவர் என்ன தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகும். இப்போ வந்து அவர் எதை முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியரில் தான் நிற்பார். அது வேலைக்காக ட்ரை பண்ணாலும் சரி, உறவுக்காக ட்ரை பண்ணாலும் சரி. ஏன்னா ஆல்ரெடி 2-3 உறவுகள் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய என்னென்னா உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்து. எஸ், சுற்றி இருக்கிறவங்களும் அவங்களுக்கு சரியில்லை. இவரும் கொஞ்சம் அப்படி தான், உண்மைத்தன்மைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது பயம், பதட்டம், நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்க்குற அந்த விஷயத்தினால இருக்குது. இந்த ஒரு டிரான்சிஷன் நடக்குது. ஆனால் அந்த பீரியட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இந்த அடிக்ஷன் அவங்கள ஹீல் பண்ணிக்கக்கூடிய நேரம் இது. எப்போவுமே ஒரு சர்க்கிள் முடிஞ்சு இன்னொரு சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல காலம் பொறுக்கு, அதாவது அந்த நெகட்டிவான சைக்கிள் முடிஞ்சு பாசிட்டிவ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே வந்து காமிப்பீங்க. உங்களுக்கு அந்த பாசிட்டிவான தன்மையில் இருந்தால் என்ன மைண்ட் செட் இருக்குமோ அந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் வர வச்சுக்கணும். அது நீங்கள் சொல்லிடுறீங்க மேடம், எப்படி மேடம்? நான் ஏன்னா அந்த இதில் இருக்கிறீங்க நீங்கள், அதனால தான் சொல்கிறேன். அவர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு ஃபைனான்ஸ்க்காக. உங்கள் பர்சன் அதில் வந்து ரொம்ப இப்போ எதுவுமே பண்ண முடியல, சக்ஸஸ் பார்க்க முடியல அவரால். இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு தாட்டு. ரொம்ப சர்ச் பண்ணுவார் அவர், மீடியாலெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல்லலாம் தேடுறாரு. அவருக்கு ஏஞ்சல்ஸ் நிறைய இடத்துல கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர்லாம் பார்ப்பார், ஃபெதர் பார்ப்பார். ஸோ தட் அந்த இதெல்லாம் தெரியுது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் அவங்களுக்குள்ளே இவ்வளோ அடிக்ஷன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இதெல்லாம் சரியாகும்? இப்போ அவர் ஃபார்வர்டாக போகணும். அவர் மணிக்காக எஃபெக்ட் போடுறதும் சரி, உறவுக்காக எஃபெக்ட் போடுறதும் சரி, எல்லாமே வந்து ட்ரெயின் ஆகுது. அவரோட எண்ணம், ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் கோல்லாம் இருக்குது. லைஃப்பை நல்லா வச்சுக்கணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் தேர்ட் பார்ட்டி கூட நடுவில் கொஞ்சம் விளையாடுறாங்க. உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அங்கேருந்து ஒரு அவேக்னிங் மூமெண்ட் நடக்க போது உங்களை நோக்கி வருவார். அண்டர்ஸ்டாண்ட்? யோசனையில் தான் இருக்கிறார். இப்போ நான் சொன்னேன்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் டிவைன் எனர்ஜியோட கனெக்டிவாக இருக்காங்க. அடிக்கடி ஏஞ்சல் நம்பர்லாம் பார்க்குறது, ஏஞ்சல்ஸோட கனெக்ட் ஆகிறது, இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது. ஸ்பிரிச்சுவல் லைனில் கூட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் தெரியும். நல்ல மெச்சூரிட்டியெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஓகேவா? சில பேருக்கு வந்து கிட்ஸ்லாம் கூட இருக்கேப்பா. அவருக்கு கிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரீடிங் பார்க்குறவங்க, உங்களுக்கு கூட இது வந்து ஒரு செகண்ட் இதுவாக தான் இருக்கும். மேபி நீங்கள் கூட கிட்ஸ் உங்கள் கூட இருக்கலாம். மோர் தென் ஒன். ஓகே. ஸோ உங்கள் நபர் எப்படி, என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறாரு, அவர் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் இருக்குது, அவர் எப்படி இதை வந்து அணுகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க. இந்த சுச்சுவேஷன் ஏன் இப்படி போயிட்டுருக்குங்கிறதுக்கும் ரீசன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது திரும்ப ரீயூனியன் பண்ணணும், இந்த சோல் உங்களுக்கான சோல் தானா, நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் மேட்சிங் இருக்கான்னு பாருங்கள். என்ன மேட்சிங் மேடம் பார்க்கணும்? ஆறா, உங்களோட ஆறாவும் அவரோட ஆறாவும் மேட்சிங் இருக்கா, 2 பேருக்கும் வந்து அந்த லவ் பாண்டிங் இருக்கா, இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவீங்களா? ஏன்னா இந்த பைல் 1 சூஸ் பண்ண மக்களே நீங்கள் ஒரு சிலர் பார்க்குறவங்களில் அபவ் 40க்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மேலே ஏஜ் சொல்ல விரும்பலை நான். ஓகேவா? சில பேர்லாம் வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு
30 பிலோ அப்படி இருக்குது. ஒரு சிலர் அபவ் 40ல் இருப்பீங்க. ஸோ தட் அந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு லைஃப்குள்ளே போகிறீங்க. திரும்ப ஒரு ஃபீமேல் எனர்ஜிக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜி இருந்தால் இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ஒரு மேரேஜ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களையும் நீங்கள் இந்த கர்மா, ஏன்னா இந்த கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களில் சில பேர் இந்த இது போயிட்டுருக்கு. நீங்களும் ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு லேகிங் இருக்குன்னா உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். உங்களுக்கும் அவருக்கும் ஆரா மேட்சிங் இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்கள். நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உங்களுக்கான கர்மாவாக இருக்கா பிடிச்சி போட அவங்கள, அதுதான் அங்கே. ஓகேவா? இந்த பர்சன் இந்த கர்மாவோட தான் ஜாயின் பண்ணி இந்த பிறவியை கழிக்கணும் அப்படின்ட்டு அங்கே தலைவிதி, அந்த தலைவிதியை தான் அங்கே சொல்லுவாங்க. ஓகே, இங்கே தலைவிதியை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான சான்ஸ் இங்கே கிடைக்குது. ஏன்னா இது சித்தர் யுகம், முருகன் யுகம் இது. ஓகேவா? இன்றைக்கி கலியுகத்தோட எண்டிங்கில் இருக்கீங்க. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பாண்டிங்லாம் ரொம்ப எக்கச்சக்க இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு டிவைன் லைட் மாதிரி டிவைன் பவர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. பார்த்துக்கோங்க, சூதாட்டமாக நடந்துக்கோங்க. ஓகே, முடிச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் சொல்ல. ஓகேவா? உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக நமக்கு இந்த அப்ரோச் வருதா, இவரை நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்ல பாண்டிங் கொடுப்பாங்களா, இதை நமக்கு சப்போர்ட் பண்ணுற சோல் தானா செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, பைல் 1 சூப்பராக வந்திருக்கு. செமையாக கொடுத்துருக்குறாரு. அப்படியே உள்ளபடி எனக்கு நான் சில விஷயங்களை சொல்லணுமா வேணாம்னு தோணுது. ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல இல்லையா? அதை சொல்லித்தானே ஆகணும். சில பேர் இவ்வளோ ஏஜில் கடந்திருக்கீங்க, சில பேர் கிட்ஸு கூட இருக்குது. நான் லவ் லைஃப்காக தான் தனியாகவே ப்ரிடிக்ஷன் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தனியாகவே எடுத்தேன். ஏன்னா மேரேஜ் அவங்களுக்கு தனியாக இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, சரி, இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊர், ஓகேவா, இதை கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்ம பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 அதாவது திருமணமானவங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் பர்சனோட நிலைமை என்ன, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்குது உங்களோட திருமண வாழ்க்கை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் நான். அவரோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இது. கமெண்டில் அவரோட நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். 44455 ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. பைல் 2 சூஸ் பண்ண மக்களே. என்ன சொல்கிறார் ஏஞ்சல், உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது, எப்படி உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, என்ன மாதிரி உங்களை நினச்சிட்டு இருக்கார். இப்போ இந்த பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இப்போ இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வாய்க்கா வரப்பு தகராறு பெருசு பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படியே பெரிய தினோண்டு விஷயத்த இவ்வளோ பெருசாக்கி வச்சுருக்கீங்க. ஆமாம் தானே மேடம்? அப்படிலாம் இல்லை மேடம், நானும் அவரை ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்டோம், பிரேக்கில் இருக்கும், பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்றீங்களா? இது ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் ஒரே வீட்டில் வாய்க்கா வரப்பு தகராறு, ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்படியே பெரிய ஒரு கேப்பு. அவர் நிறைய உங்களோட பாஸ்டில் நடந்த நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் எதையும் ஆசை போடுறதே கிடையாது. நல்ல ஒரு நீங்களும் உங்கள் கணவரும் நல்ல ஒரு சந்தோஷமாக, அதே இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா அப்படி சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல், ஓகேவா, உங்கள் மனைவியும் நீங்களும் ஒரு
எவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்த அந்த மூமெண்ட்டை நினச்சி பார்க்கணும். ஆனால் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? நினைக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கீங்க. அவர் வந்து கிட்ட வந்தாலும் நீங்கள் வந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் சைடில் இருந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். அவர் ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப அன்பானவங்க தான். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மெயிலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படின்னா அவர் வந்து பேச வந்தாலும் நான் பேசுவேன். அது ஒரு ஈகோ. அவங்க முதல்ல பேசட்டும், அவங்க முதல்ல பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சிலருக்கு. இது கலெக்டிவ் ரீடிங்கில் வருது கைஸ். ஏன்னா இது ஒருத்தருக்கே சொல்லலை நான், அடுத்தது வேறு ஒரு விஷயம் வருது, அதனால் சொல்லிடுறேன். இந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, சூழ்நிலை போயிட்டுருக்கு, இந்த மாதிரி தாட்டில் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து உங்களை மறக்கவும் முடியல, பிரேக்கில் இருக்கீங்க. இந்த திருமண வாழ்க்கையிலேருந்து பிரேக் ஆகிருக்கீங்க. உங்களை விட்டுட்டு வெளியில் போக முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்ருக்காங்க. இதை வந்து அப்ரோச் ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க நினைவே வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. உங்களை நினச்சி ரொம்ப உருகுறாங்க அவங்க. இது ஒரு சிலருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னவங்க வந்து சின்ன சின்ன வாய்க்கால் வரப்பு தகராறு, ஒரே ஃபேமிலியில் இருப்பீங்க. ஒரு சிலர் பிரேக்கில் லாங்காக பிரேக் ஆகிருக்கு. ஒன்று நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. சம் அடிக்ஷனில் கூட நீங்கள் இப்போ பார்க்குறவங்க இருக்கலாம். உங்களை நினச்சி கூட அவர் ரொம்ப வருத்தப்படலாம், அந்த அம்மா வருத்தப்படலாம். உங்களை விட்டு போகவும் அவருக்கு மனசு இல்லை. ஓகேவா? ஸோ இதை வந்து ரொம்ப அவங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த அடிக்ஷன்லேருந்து அவங்க ஃப்ரீ ஆகணும். உங்கள் பர்சன் இல்லைனா நீங்கள் ஒரு சிலர் நீங்களே கூட அந்த அடிக்ஷனில் இருக்கலாம். இதை நினச்சி கூட அவங்க ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய இவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, சில ஃபீமேல் எனர்ஜி, இந்த மெயில் எனர்ஜி திருந்தாதா இது அப்படி அப்படி தப்பா ரெசனேட் ஆகுது. நான் அதனால தப்பா சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் இவங்க வந்து கிட்ஸ் வச்சுருப்பாங்க. உங்கள் பர்சன் வந்து இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல், நீங்கள் அவரை பற்றி நினைக்கிறீங்களா? அவருக்கு எங்கே நினப்பு இருக்கா, இல்லைன்னா அவருக்கு வந்து அந்த அடிக்ஷனில் தான் நினப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. அவங்க உங்களை வந்து மறக்க முடியாமல், ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அவங்களுக்கு கூட யூனிவர்ஸ் வந்து சில மெசேஜஸ் கன்வே பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, லைஃப்பை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கோ, சந்தோஷமான மூமெண்ட்டை வந்து நீ வந்து அதை நினச்சிப்பார். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஆனால் அவங்க உங்களை பற்றி யோசிக்கும் போது, இந்த அடிக்ஷனில் இருக்கிறவங்கள நம்மளை என்ன பண்ண முடியும், நம்ம எவ்வளோ நாளைக்கு இவங்களோட நம்ம மல்லு கட்டுறது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு இந்த பாண்டிங்கை வந்து சரி பண்ணி தர சொல்லி ஏஞ்சல் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க பர்சன். இவங்க வந்து எப்போ சரியாவாங்க, எப்போ இதிலேருந்து வந்து சரியாகும், எனக்கு வந்து எங்களை வந்து சேர்த்து வைங்க அப்படி சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர். ஓகேவா? ஒரு சிலர் இதுலேருந்து வெளில வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எஸ், இந்த பாண்டிங்கை சேர்த்து வைங்கன்னு சொல்லி எவ்வளோ அழகாக பாப்பா. செகண்ட் சான்ஸ் கொடுப்பீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் செகண்ட் சான்ஸ் உங்கள் நபருக்கு தர போகிறீங்க? கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் கூட இணக்கமாக இருப்பாங்க. உங்களையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சில ஃபீமேல் எனர்ஜி, மெயில் எனர்ஜி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும், நீங்கள் அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா. ஓகேவா? இன்கேஸ் சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன், இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்க, உங்கள் ஃபீமேல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு போகாது. ஃபஸ்ட்டு இந்த லைஃப் ஒரு கிளாரிட்டி எடுங்க. ஓகேவா? இந்த சோல் உங்களுக்கான சோல்னால் நீங்கள் விட வேண்டாம். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக பலித்தமாகும். அதை முதல்ல கன்சிடர் பண்ணுங்கள். அதை வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச மாஸ்டர் இருந்தால் போய் பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிவைன் பார்த்தா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்தராக வந்து நம்ம டேரோட்டில் பார்க்கலாமா? இன்றைக்கி ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? 2 பைலில் வர்றவங்களுமே வந்து கொஞ்சம் அடிக்ஷனில் இருக்கீங்கப்பா, ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க. உங்கள் பர்சன்
இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட பர்சன் அடிக்ஷனில் இருக்கலாம். சம்படி மெயில் எனர்ஜி இல்லை மெயில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்ஷனில் இருப்பீங்க. உங்கள் பர்சனை நினச்சி நீங்கள் கொஞ்சம் எனக்கு பைல் 2 அப்படி தான் தெரியுது இந்த பைல் ரீடிங்கில். ஒரு சிலர் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. சில மெயில் எனர்ஜி உங்கள் பர்சன் உங்கள் ஃபீமேல் உங்களை நினச்சி வருத்தப்படுறாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு உங்களை விட்டு போகிறதுலேயும் இது இல்லை தெரியல. அந்த வலி வேதனையை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாரு டேரோட்டில் ஏஞ்சல் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ்ப்பா கொடுக்குறீங்க? அப்பா ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்களேன்ப்பா. நீங்கள் செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நல்லா பார்த்துக்குவாரேன்ப்பா. நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப அதாவது நீங்கள் உங்களுக்கு திரை போட்டுட்ருக்கீங்க. நடந்த விஷயங்களெல்லாம் நினச்சி ரொம்ப நீங்களே உங்களை வந்து திரை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களோட பர்சன் இந்த லாக்லேருந்து வெளியில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த குடும்பம் ஒற்றுமையானா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கிட்ஸோட உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்குது, மோர் தென் 1. ஓகேவா? அவங்களுக்கு எப்படி ஒரு ஐ ஓப்பனிங் ஆகும், அவங்க எப்படி வந்து கிளியராகிட்டு இதுக்கெல்லாம் வந்து இட் வில் டேக் 1 year டைம். ஓகேவா? கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் உங்களை ஹீல் பண்ணுங்கள். உங்கள் பர்சனுக்கு அவர் கொஞ்சம் நல்லா ஒரு என்ன சொல்கிறதுன்னா நல்ல ஒரு மெச்சூரிட்டியெல்லாம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு அன்பான பர்சன் தான். பட் உங்களுக்கு நடுவில் நடந்த வாய்க்கா வரப்பு தகராறு தான். எஸ், அதுதான் காமிக்குது. அதுதான் நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எதுவுமே உங்களுக்கு திரும்ப வரலங்கிறதும், நீங்கள் ரொம்ப ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நீங்கள் கழிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக, அது மோஸ்ட் ஆஃப் அந்த நைட் டைமில் தூக்கம் இல்லாமல் அப்படியே இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து தூங்கி எழுந்து நிறைய பேர் வந்து அந்த தூக்கமே கிடையாது, உங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது, ரொம்ப டிப்ரெஷன் போகிறீங்க. சரியா? இதுக்கு எஸ், நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க கைஸ். இந்த இதில் இருக்கிறவங்க நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எதுவுமே வரலங்கிறனால ஒரு நியூ லைஃப்க்கு போகலாமா அதை நினச்சும் பயப்படுறீங்க. அந்த நியூ லைஃப்பும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் உங்கள் டவுட்டு. சில பேர் வந்து ரொம்ப ஒரு சில வருடங்களாக விடோவாக இருப்பீங்க. இல்லைனா நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு சிங்கிளாக இருக்கீங்க. ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ்க்காக. ஆனால் உங்களுக்கு நான் சொன்ன சில விஷயங்கள், உங்களோட ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் உங்களை பவர் பண்ணிங்கன்னா சூப்பர். சமிக்கை எப்படி வருது பார்த்தீங்களா? அந்த ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு செகண்ட் லைஃப் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட் லைஃப் இந்த மாதிரி ஆச்சு. ஆனால் அது வந்து ஃபஸ்ட் லைஃப் மட்டும் கிடையாது, சில ஃபெயிலியர்ஸ் கூட நீங்கள் அதுக்கு முன்னாடி மோர் தென் 1 இல்லை 2 பார்த்துருக்கலாம். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ கரண்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்களோ இல்லையா, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, திருமணமானவங்களும் சரி, உங்களோட ஆரா கனெக்ஷன் அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ராங் பாண்டிங், அவங்க உங்களுக்கு ஸ்ட்ராங் பாண்டிங் தருவாங்களான்றதை செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? நம்புறது உங்கள் பர்சன் வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பர்சன். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்களும் ஒரு சிலர் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கக்கூடிய தெரப்பிஸ்ட்டாக இருப்பீங்க. சில பேர் ஹீலர்ஸ் கூட பார்க்குறீங்க. ஓகேவா? ஹீலர்ஸ்லாம் சில பேர் எனக்கு தெரியுது, ரெசனேட் ஆகுது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளில் ஒரு 1 year, இந்த ரீடிங் பக்கத்துலேருந்து 1 yearல் உங்கள் ஃபேமிலி பாண்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் கணவர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். ஓகே? அதே மாதிரி ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நியூ லைஃப்காக முடிவெடுத்தவங்களுக்கும் சொல்லிட்டேன், அது திருந்தாது, அது வேண்டாம் எனக்குன்னு சொல்லிட்டு சில பேர், ஒரு சிலர் விடோவாக இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து அதே மாதிரி டிவோர்ஸ் வாங்கியிருப்பீங்க. சில பேருக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கலனாலும் மியூச்சுவலாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பிரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா என்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா?
இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.